என்னடா இவன் குரலி வித்தை காட்டிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி பார்க்காதீங்க. சும்மா ஒரு எக்ஸசைஸ் பண்ணலான்னு பார்த்தேன். அது கொஞ்சம் கரெக்டாக வந்துச்சு. அதை கொஞ்சம் நேரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து எக்ஸசைஸ் முடிச்சுட்டு கொஞ்சம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரு 2 முட்டை தோசை ஒரு ஹாஃப் பாயில் சாப்பிட்டுட்டு எங்கள் அப்பா காட்டு தான் கூப்பிட்டுருந்தாரு. சரி காட்டுக்கு போகலான்னு சொல்லி காட்டுக்கு கிளம்பிட்டேன். அங்கே போகிற வழியில் பார்க்கலாம். காட்டுக்கு போயிட்டு இருந்தேன். போகிற வழியில் நெல் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதை அப்படியே பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே பைக்கில் போயிட்டு இருந்தேன். இதான் காட்டுக்கு போகிற வழி. சரி அப்படியே காட்டுக்கு போகிற வழியை பாருங்கள். நான் காட்டுக்கு போயிட்டு என்னான்னு சொல்கிறேன் மீதியெல்லாம். காட்டுக்கிட்ட வந்துட்டோம். எங்கள் சித்தப்பா காட்டில் தான் பார்த்தேன். எங்கள் சித்தப்பா பேன்னு பார்த்துட்டு இருந்தார். சரி அவரை அப்படியே பார்த்துட்டு இது எங்கள் சித்தி வீடு. அதை அப்படியே பார்த்துட்டு போகிற வழியில் கரெக்டாக வீடியோ எடுக்கிறப்ப தான் இதை வீடியோ எடுக்கிறப்பயே போய் பள்ளத்தில் விட்ருப்பேன். அதை பார்த்துட்டு அப்படியே காட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன் ஒரு வழியாக. இதுக்கிட்ட எங்கள் அப்பா காட்டு கூப்பிட்ருக்காருன்னு பார்த்தா தேங்காய் எடுக்க தான். அங்கே வந்து கையை வச்சா ஒரே சிலந்தி கூட இருக்குது. சரி அந்த சிலந்தியை ஒன்று கையில் எடுத்து ஒன்று காரில் ஏறுது இன்னொரு ட்ரௌசரில் ஏறுது. எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டு தேங்காய் எடுத்துகிட்டு போயிட்டு கலத்த மூட்டில் தான் போட்டோம். இது கலத்த மூட்டில் போட்டு உடக்கி விட்டார் என்ன ஃபுல்லாக. எவ்வளோ நேரம் உடச்சிட்டு கிடந்தேன். இப்படியே ஒரு பாட்டை கேட்டுட்டு நான் மட்டும் உடச்சிட்டு கிடந்தேன் ரொம்ப நேரமாக. சாப்பிட்ட சாப்பாடுக்கு ஒரு எக்ஸசைஸை போட்ட மாதிரி இருந்துச்சு. சரி அதை உடச்சி முடிச்சுட்டு அப்படியே சொன்னப்பா தண்ணி கட்டிட்டு இருந்தார். அதை பார்க்கலான்னு தான் சொல்லி போயிட்டேன். இது எங்கள் கிணற காட்டுறேன் பாருங்கள். இந்த கிணறு தண்ணி ஆல்ரெடி வரைஞ்சிருச்சு. அப்படியே போகிற வழியில் காட்டுறேன் தண்ணி எங்கே பாயுதுன்னு அதை பாருங்கள். எங்கள் அப்பா கடைசியில் இருக்கார். இதான் எங்கள் காடு. எங்கள் காட்டில் நாங்கள் சோளம் தான் ஊனியிருந்தோம். இப்போ ஊனி ஒரு 10 நாள் இருக்கோம். அதுக்கு தான் தண்ணி கட்டிகிட்டு இருந்தோம். எங்கள் அப்பா கடைசியில் இருக்கார். அவர்கிட்ட போகவே எனக்கு 2 நிமிஷம் ஆக மாட்டுக்கு. வாங்க போகிற வழியில் காட்டுறேன் அப்படியே பாருங்கள். ஒரு வழியாக எங்கள் அப்பா கிட்டே வந்துட்டேன். எங்கள் அப்பா கிட்டே வந்து நெக்ஸ்ட் என்னப்பா பண்ணுன்னு சொல்லி கேட்டேன். கொடுத்த வேலையை ஃபஸ்ட்டு முடித்தேன் அப்படின்னு கேட்டார். முடிச்சிட்டேன்ப்பா. நெக்ஸ்ட் என்ன பண்ணுனாரு. தண்ணி தான் கட்டணுன்னாரு. தண்ணிலாம் என்னால் கட்ட முடியாதுப்பா நீயே கட்டிக்கப்பா அப்படின்ட்டேன். சரி வாங்க அவர் தண்ணி கட்டுறது தான் பார்க்கலான்னு சொல்லி கிட்டே போனேன். வாங்க அதை காட்டுறேன் பாருங்கள். இதில் 3 தனியா இப்போ வச்சுருக்க இந்த ஹேர் ஸ்டைலும் தாடி நல்லா இருக்கான்னு பாருங்கள். கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா இருந்துச்சுன்னா இதே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவால் கிழங்கு தான் பிடுங்கணும்னு சொல்லி சொன்னார். கிழங்கு தான் பிடுங்க போயிருந்தோம். கிழங்கு பிடுங்கிட்டு வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டாரு. சரி கிழங்கு பிடுங்கிட்டு ஒரு சன்செட் வீடியோ போகலான்னு தான் பார்த்தேன். இங்கிலாந்து வர்சஸ் இந்தியா மேட்ச் தாங்க போயிட்டுருக்கு. அதை பார்த்து தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். கிரிக்கெட் பற்றி ஏதாவது வேணும்னா சொல்லுங்கள். கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம கிரிக்கெட் பற்றியும் போடலாம் இனிமேட்டு. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா ஃபினிஷிங் டெஸ்ட்டாக இருந்த 3 காயை உடச்சிட்டு இருந்தார். அதை உடச்சி முடிச்சுட்டு வீட்டுக்கு தாங்க வந்துட்டோம். ஓகே பாய்.